ஐக்கிய தேசிய கட்சியின் மே தினத்தை சீர்குலைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க குற்றம் சாட்டுகின்றார். கண்டி குண்டசாலையில் இன்று நடைபெற்ற கட்சி செயற்பாட்டாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். එක්සත් ජාතික පක්ෂයට තිබෙන්නේ එක මැයි දිනයයි. මැයි දින ගණනාවක් නැහැ. ஐக்கிய தேசிய கட்சியால் ஒரே ஒரு மே தினமே நடத்தப்படும், பல மே தினங்கள் அல்ல. சிலர் எமது தேசிய மே தினத்தை சீர்குலைப்பதற்கு பல விதத்திலும் முயற்சித்து வருவதை நாம் அறிவோம். யாழ்ப்பாணத்தில் மே தின கூட்டம் நடைபெறும் என 2 மாதங்களுக்கு முன்புதான் நாம் அறிவித்திருந்தோம். கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. மே தின கூட்டத்தை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான தீர்மானம் கட்சியின் தலைவர், பிரதி தலைவர், உபதலைவர், கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் பங்கு பற்றிய கூட்டத்திலேயே எட்டப்பட்டது. எவ்வகையான தடைகள் வந்தாலும் திட்டமிட்டபடி மே மாதம் 1ஆம் தேதி ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை நடாத்துவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச கட்டானவில் இன்று நடைபெற்ற வைபவத்தின் போது குறிப்பிட்டார். சசுருட்ட அருண திட்டத்தின் கீழ் கட்டான ஸ்ரீ ஆனந்தராமயவிற்கு சஜித் பிரேமதாசவினால் நிதி உதவி வழங்கப்பட்டது. எனது தந்தையின் நினைவு தினத்தை மே 1ஆம் தேதி கொண்டாட நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். எந்த வகையான தடைகள் வந்தாலும், எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும், எவரேனும் இந்த ஞாபகார்த்த தினத்தை சீர்குலைக்க முயற்சி செய்தாலும் இது ரணசிங்க பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினம் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கு அவரின் மகனான சஜித் பிரேமதாச தலைமைத்துவத்தை வழங்குகிறார். தடைகளுக்கு நாம் அஞ்ச மாட்டோம், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம். நமது நாட்டிற்கு தேவையான ரணசிங்க பிரேமதாசவின் கருத்துக்களை வெற்றி கொள்வதற்கான ஞாபகார்த்த திட்டத்தின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்பும் பாரிய திட்டத்தை செயற்படுத்த நாம் தயாராக உள்ளோம் என இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் குறிப்பிடுகின்றோம். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தலவாக்கலை லிந்துலி பகுதிக்கு இன்று விஜயம் செய்திருந்தார். அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் தொடர்பில் அறிந்து கொள்ளும் நோக்கில் அவர் அங்கு சென்றிருந்தார். லெந்துல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வால்ட்ரிம் தோட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் தேவைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா கேட்டறிந்து கொண்டார். இதன்போது தோட்ட அதிகாரிகள் சிலரும் பிரசன்னமாகியிருந்தனர். 1938ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த லயன் அறையில் அண்மையில் ஏற்பட்ட தீயினால் 10 வீடுகள் தீக்கிரையாகின. இதனால் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 70 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு தேவையான குடிநீர், மெத்தை, பாய் உள்ளிட்ட பொருட்கள் பாராளுமன்ற உறுப்பினரால் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இன்றைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷமா லயம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு நியூஸ்ல வந்து கொண்டிருக்கிற சாமான் தானே. எங்கேயாவது கரண்ட் ஷோட்டில் நடந்து கொண்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு தான் நாங்கள் போகணுமே. சும்மா அந்த லயங்களை எரிகிற பார்த்துட்டு கூட நிரந்தர தீர்வுக்கு தான் போகணும். எதிர்வரும் அமைச்சரவை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது தான் உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிக விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொண்ட 4 உறுப்பினர்களுக்கு மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய பதவிகளை பெற்றுத் தருமாறு காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த முத்துஹெட்டிகம ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோள் அடங்கிய கடிதம் ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளதாக காலியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். இந்த கடிதத்தின் பிரதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகவியலாளர்களுக்கு இதன்போது வழங்கினார். இந்த கடிதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான நிஷாந்த முத்துஹெட்டிகம, சனத் ஜெயசூரிய, லக்ஷ்மண் வசந்த பெரேரா மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் கையொப்பமிட்டிருந்தனர். 2 வருடங்கள் எந்தவித பதவிகளும் அற்ற நிலையில் நாம் கடமையாற்றினோம். இதற்கு மேல் வேலைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தினை எதிர்வரும் மே மாதம் நாம் எதிர்பார்த்துள்ளோம். அதிக விருப்பு வாக்குகளின் பிரகாரமே பிரதேச சபைகளுக்கான தலைவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். அதிக விருப்பு வாக்குகளை பெறுபவர் தலைவராகின்றார். மாகாண சபையின் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொள்பவர் முதலமைச்சராகின்றார். மாவட்டத்தில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொள்பவர் அமைச்சராகின்றார். பாராளுமன்ற தேர்தலில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்ட நாம் எந்தவித பதவிகளும் இல்லாதுள்ளோம். எதிர்வரும் மாதம் நிச்சயம் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெறும். இந்த அமைச்சரவை மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது காலி மாவட்டத்தில் பிரதி அமைச்சர் பதவி கிடைக்கும் என நான் நம்பிக்கை கொள்கின்றேன். தற்போதுள்ள நிலையில் உங்களுக்கு அமைச்சர் அல்லது பிரதி அமைச்சர் பதவியை வழங்கினால் இதில் அதிகரிப்பு காணப்படும் அல்லவா? மேலும் 4 பதவிகள் வழங்கினால் என்ன? நீல்வளா கங்கையில் முதலைகள் நடமாட்டம் அதிகரிப்பதற்கு ஏதுவாக அமைந்த சில மனித செயற்பாடுகள் தொடர்பில் அந்த பகுதிக்கு நாம் மேற்கொண்ட பயணத்தினூடாக நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தோம்.
இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட முதலைகள் சஞ்சரிப்பதாக பிரதேச மக்கள் சந்தேகிக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நீல்வளா கங்கையில் சில தினங்களாக மேற்கொண்ட பயணத்தில் பகல் வேளைகளில் முதலைகளின் நடமாட்டத்தினை அவதானிக்க முடிந்தது. எமது பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கங்கையின் இருமருங்கிலும் அதிகளவில் வாழ்கின்ற அக்குரச, கந்துவ, கொடப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு நாம் மாலை வேளைகளில் பயணித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் எமது கண்களுக்கு தென்பட்ட முதலை ஒன்று. கொடப்பிட்டி பகுதியில் வைத்து அதிக பரமனை கொண்ட இந்த முதலை எமக்கு தென்பட்டது. எமது பயணம் அக்குரசி பகுதியை நோக்கி மீண்டும் ஆரம்பமானது. கங்கையில் இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்வது சற்று ஆபத்தான விடயமாகும். இந்த பகுதியில் கங்கை ஒடுக்கமாக செல்வதும் அதிக நீர் பிரவாகம் காணப்படுவதுமே இதற்கு காரணமாகும். நீரில் மட்டுமன்றி தரையிலும் கங்கையின் கரையோரங்களிலும் பயணித்த எமக்கு முதலைகளை காணக்கூடியதாக இருந்தது. முதலைகளின் அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகும் கங்கையை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இருளில் முதலைகளை காண்பது கடினமானது என்ற போதிலும் வெளிச்சத்திற்கு அதன் கண்கள் இவ்வாறு மிளிர்கின்றன. பகல் வேளைகளில் முதலையின் விழிகள் ஒரு கோடு போன்று தென்படுவதுடன் இரவு வேளைகளில் இவ்வாறு காட்சியளிக்கும். இந்த பயணத்தின் போது மின்கலத்துடன் இரவு வேளை இந்த ஆற்றை அண்மித்த போது இவ்வாறான கண்களை காண முடியும். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கு முதலை குறித்த ஆபத்து இருப்பதனை எம்மால் உணர முடியும். முதலையின் தாடைகள் வலுவாக இருப்பதனால் பெரிய விலங்குகள் மற்றும் மனிதர்களை மிக இலகுவாக வேட்டையாடும் ஆற்றல் அதற்கு உள்ளது. முதலையின் வாயாசைவின் போது அது அதிக வலுவுடன் செயற்படுவதாக சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர். நீருக்குள் இருந்தாலும் மெல்லிய ஒலிகளை கேட்கும் இயலுமை முதலைகளுக்கு உள்ளது. யானைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் மற்றும் முதலைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் குறித்து யாழ்ப்பாணம் முதல் மாத்தறை வரை நான் ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டேன். இலங்கையில் பெரும் எண்ணிக்கையிலான முதலைகள் கொல்லப்படுவதாக எம்மால் அறிய முடிகின்றது. இந்த இனம் டைனோசர் காலத்திலிருந்து காணப்படும் ஓர் இனமாகும். டைனோசர் காலத்தில் இருந்து வாழ்கின்ற இந்த இனத்தை இல்லாதொழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என நான் நினைக்கின்றேன். பிரச்சினையை அறிந்து கொண்டு அதற்கான தீர்வொன்றை விரைவில் எட்டாத போது தொடர்ந்தும் மனிதனதும் முதலைகளினதும் உயிர்களுக்கான உத்தரவாதத்தை எவராலும் உறுதிப்படுத்த முடியாது என்பதை இந்த பயணத்தின் ஊடாக எம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். மோட்டார் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாட்டின் கீழ் கால எல்லையை திருத்தி அமைத்துள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிடுகின்றது. திருத்தி அமைக்கப்பட்ட சட்டங்கள் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த திருத்தம் அமல்படுத்தப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்கால சமூகத்திற்குள் வாழ்வது போட்டியொன்றாக காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க குறிப்பிடுகின்றார். கொம்பனி தெருவில் இன்று மாலை நடைபெற்ற வைபவத்தின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கொம்பனி தெரு விதானகி மாவட்டத்தில் புத்தாண்டை முன்னிட்டு இன்று நடைபெற்ற நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பரிசில்களை வழங்கினார். இளைஞர் ஒருவர் அந்த கிரீஸ் மரத்தில் ஏறுவதனை நான் பார்த்தேன். இன்று அதனை மேற்கொள்ள முடியா நிலை காணப்படுகிறது. அதே போன்றே இன்று வாழ வேண்டியுள்ளது. போட்டி ஒன்றை போன்றே வாழ்க்கையும் உள்ளது. அதனால் இவை தமிழ் சிங்கள புத்தாண்டின் 2 நாட்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் வருடம் முழுவதும் வாழக்கூடிய முறைமை ஒன்றை கொண்டு வர வேண்டும். அனைவரும் மதபேதங்களை துறந்து தத்தமது மதங்களை சிறந்த முறையில் பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என பிரதமர் டி எம் ஜெயரத்ன குறிப்பிடுகின்றார். தம்புள்ளையில் நேற்று இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். தம்புள்ள ரஜமகா விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுமாறு கோரி தேரர்கள் உள்ளிட்ட சிலர் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தம்புள்ள உயன்வத்த விகாரையில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களின் பின்னர் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் தம்புள்ள ரஜமகா விகாரையின் பொறுப்பதிகாரி ரங்கிரி, தம்புள்ள புடத்தின் மகாநாயக்க தேரர் இனாமலவே, ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் A9 வீதிக்கு வருகை தந்த அவர்கள் சட்டவிரோத கட்டிடம் என கூறப்படும் வழிபாட்டு தலத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்டனர். இதன்போது அங்கு ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார், ராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அதிக அளவு முயற்சியில் ஈடுபட்டனர்.
பின்னர் பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் விடயங்களை தெளிவுபடுத்த முயற்சி செய்தார்.